வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய கடைசி கடமைகள்ல கடைசி நேரத்துல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனோட எங்களுக்கு நடக்கக்கூடிய கடைசி நிகழ்வுல அல்லாஹ் கலந்து கொள்ள வைத்திருக்கார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஅமாரு உம்மதி மா பைன 60 இல 70 வ அகல்லுஹும் மன் யதஜாவஸு அன் ذلك. இந்த உம்மத்துடைய வாழ்வு காலம் வெறுமனே 60 வயது 70 வயதுக்கு இடைப்பட்ட காலம்தான். அதை விட அதிகமாக ஒரு மனிதர் வாழ்வதாக இருந்தால் ரொம்ப அரிது என்பதாக சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கொஞ்ச காலத்துல ஒரு மனிதன் அமல் இபாதத் செய்யணும், குடும்பத்தோட வாழணும், பல விடயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு பொறுப்பாக்கி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் மௌத் என்ற ஒன்றையும் வாழ்க்கை என்ற ஒன்றையும் வைத்திருப்பது வெறுமனே அந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கிறதுக்காக. உலகத்துல மௌத் என்ற ஒன்று சோதனை, வாழ்க்கை என்ற ஒன்று சோதனை. இது இரண்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனையாகவே ஆக்கி வைத்திருக்கிறான். உலகத்துல இன்ப சுகண்டிகளோட வாழ்ந்துட்டு போறதுக்காக வேண்டி நாங்க வரல. உலகத்துல வியாபாரம் செய்து சம்பாதித்து சந்தோஷமா வாழணும் என்ற எண்ணத்துக்காக வேண்டி உலகத்துல நாங்க யாரும் வாழல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பெரிய ஒரு நோக்கத்துக்காக வேண்டி உலகத்துல எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலகத்துல ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தாலும் மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு 3 நிலைமைகளை கொடுத்தே தீர்வான். முதலாவது நிலைமை கண்ணியமானவர்களே சக்கராத்துடைய நிலைமை. சக்கராத்துடைய நிலைமை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சக்கராத்தை கொடுத்தே ஆகுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் சக்கராத்துடைய வருத்தம் தாங்க முடியாமல் சொன்னார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மரணத்துக்கும் சக்கராத் என்ற வேதனை இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சக்கராத்தை வைத்திருக்கிறான். ஒரு விபத்தில் வஃபாத் ஆகிறார், திடீரென்று வஃபாத் ஆகிறார், ஏதோ ஒரு நிலைமையில் வஃபாத் ஆகிறார். கண்ணியமானவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கும் சக்கராத்துடைய நிலைமை வைத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் ஆகியது அந்த சக்கராத்துடைய நிலைமை. கண்ணியமானவர்களே, இரண்டாவது நிலைமை அல்லாஹ் வர்கராவுடைய நிலைமை வைத்திருக்கிறான். தொண்ட குழிக்கு ரூஹை கொண்டு வந்து தருவான் அல்லாஹ். அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் நல்ல அமல் இபாதத் செய்திருக்கிறாரு, உலகத்தில் அல்லாஹ் விரும்பின மாதிரி வாழ்ந்திருக்கிறாரு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நரகத்தை காட்டுவான். நரகத்தை காட்டி சொல்லுவான், நீ இந்த நரகத்துக்கு போகக்கூடிய அடியானாகத்தான் இருந்தாய், நல்ல அமல்கள் செய்து சுவர்க்கத்துக்குரிய அடியானாக மாறிவிட்டாய். ஒரு மனிதன் உலகத்தில் பாவியாக வாழ்ந்திருக்கிறாரு, அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத முறையில வாழ்ந்திருக்கிறாரு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை காட்டுவான். சுவர்க்கத்தை காட்டி சொல்லுவான், இந்த சுவர்க்கத்தை தான் உனக்கு தருவதற்காக இருந்தேன், ஆனால் பாவம் செய்து நரகவாசியாக ஆகிவிட்டாய். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார், ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா ஃபர்ஜானா நஅமல் சாலிஹா. யா அல்லாஹ், சுவர்க்கத்தை பார்க்கிறேன் யா அல்லாஹ், நரகத்தை பார்க்கிறேன் யா அல்லாஹ். சுவர்க்கத்துடைய அந்த இன்பங்களை என்னுடைய கண்களால் பார்க்கிறேன் யா அல்லாஹ், நரகத்துடைய அந்த பயங்கரத்தை என்னுடைய கண்களால் பார்க்கிறேன் யா அல்லாஹ். ஃபர்ஜானா நஅமல் சாலிஹா. யா அல்லாஹ், உலகத்துக்கு கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்பிடியா அல்லாஹ், கொஞ்சம் வினாடிகள் உலகத்துக்கு திருப்பி அனுப்பிடியா அல்லாஹ், நல்ல அமல்கள் செஞ்சுட்டு வாரேன் யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்துல கெஞ்சுவார், கதறுவார், தொண்ட குளிக்க ரூஹ் வந்த நேரத்துல கதறுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அபதி மா லம் யுகர்ரிர். தொண்ட குளிக்க ரூஹ் வரும் வரைக்கும் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். தொண்ட குளிக்க ரூஹ் வந்து விட்டதா அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், வலைஸதி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யாத். அந்த நேரத்துல தௌபாங்கிறதே கிடையாது. என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஹத்தா இதா ஜாஹதஹுமுல் மௌத் قال رب ارجعون. உலகத்துக்கு கொஞ்சம் நேரம் அனுப்பிடியா அல்லாஹ். கதறுவாரு கண்ணியமானவர்களே, லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா. கொஞ்சம் அமல் இபாதத் செஞ்சிட்டு வந்துறேன் யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அவருக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டான். கடைசி நிலைமைதான் மூன்றாவது நிலைமை, மௌத்துடைய நிலைமை. அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் இந்த நிலைமையை வைத்திருக்கிறான். இந்த மௌத்துடைய நேரத்தில் கண்ணியமாக அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். ஒரு ஆத்மாவுக்கும் மௌத் வந்தே தீரும். قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم. ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை கண்டு விரண்டோடி கொண்டே இருப்பாங்க. உலகத்துடைய ஆசைகள், உலகத்துடைய இன்பங்கள், உலகத்துடைய இன்ப சுகண்டிகளை பார்த்து கண்ணியமானவர்களே மௌத்தை மறந்துடுவாங்க. மௌத்துடைய எண்ணமே இல்லாதவர்களாக வாழ்வாங்க.
கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது மௌத்துடைய எண்ணமே உள்ளத்தில் இருக்காது. நிறைய மக்கள் நினைச்சு கொண்டு இருப்பாங்க, எனக்கு வயோதிபம் வந்து தள்ளாத வயது அடைந்து கண்ணியமானவர்களை காப்பாற்ற முடியாத நோயா வந்து அந்த நேரத்துல தான் நான் வஃபாத்தாவே நினைச்சு கொண்டிருப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். மௌத் இவரை விரட்டிக் கொண்டே இருக்கும், இவர் ஓடிக்கொண்டே இருப்பார். திடீரென்று வந்து ஐனமா தகுனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நிறைய மக்கள் நிறைய டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய மருந்துகள் பாவிப்பாங்க, நிறைய இன்சுலின்கள் பாவிப்பாங்க. கண்ணியமானவர்களே, நினைச்சு கொண்டிருப்பாரு, என்னுடைய மருந்து என்ன பாதுகாக்கும், என்னுடைய நோயிலிருந்து என்னுடைய மருந்து என்ன பாதுகாக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, நீங்க எவ்வளவுதான் பெரிய கட்டிடங்களுக்குள்ளால ஒளிஞ்சிருந்தாலும் யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. மௌத்துடைய நேரம் வந்தால் வலை யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. அல்லாஹ் ஒரு வினாடியும் பிற்படுத்த மாட்டான். حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لا يستأخرون ساعة ولا يستقدمون. ஒரு வினாடியும் அல்லாஹ் முற்படுத்த மாட்டான், பிற்படுத்த மாட்டான். கண்ணியமானவர்களே, மௌத்துடைய நேரம் வந்து விட்டால் அல்லாஹ் அனைத்து மக்களையும் அந்த நேரத்தில் மௌத்தை சந்தித்தே ஆக வேண்டும். உலகத்துல ஒரு மனிதர் வஃபாத்தாகிறார், உலகத்துல நிறைய சம்பாதித்திருப்பார், நிறைய சொத்து செல்வங்கள் சேர்த்திருப்பார். ஆனா மௌத்துக்கு பின்னால் அவரோட கபருக்குள் எது போகும்? கண்ணியமானவர்களே, குடும்பம் வருவாங்க, கபரு வரைக்கும் வருவாங்க, கபருல வந்து எல்லா கிரிகைகளையும் செய்வாங்க, அதோட பேத்திடுவாங்க. இவரோட கபருக்குள்ளால் 3 விஷயங்கள் வரும். முதலாவது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மாத்தல் அப்து இன்கதா அமலுஹு இல்லா ஸலாஸ். 3 விஷயங்கள் வரும். முதலாவது சொன்னாங்க ஸதகத்துன் ஜாரியா. உலகத்துல நிறைய சதக்கா செஞ்சிருப்பார், அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைய தான தர்மங்கள் செஞ்சிருப்பாரு. இந்த சதக்கா இவருடைய கபருக்குள்ளால வரும், இவருக்கு கபருக்குள்ளால வந்து இவரை பாதுகாக்கும். இரண்டாவது சொன்னாங்க இல்முன் நாஃபிஅ. இவர் மார்க்க கல்வியை கற்றிருப்பாரு, அல்லது இவருடைய குடும்பங்கள்ல மார்க்க கல்வியை கற்றவங்களை உருவாக்கி இருப்பார். கண்ணியமானவர்களே, இந்த முன்னால வஃபாத்தாக இருக்கக்கூடிய இந்த சகோதரருடைய குடும்பங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய ஆலிம்கள், நிறைய ஹாஃபிதுகள், நிறைய ஆலிமாக்கள், நிறைய தீனோட தொடர்பான மக்கள். இதை வைத்து உலகத்தில் ஒரு மனிதன் சுவர்க்கவாசி என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, 3வது விடயம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு பில் மக்ஃபிரா. உலகத்துல ஒரு சாலிஹான பிள்ளையை விட்டுட்டு போறாரு. அந்த சாலிஹான பிள்ளை தந்தையுடைய வஃபாத்துக்கு பின்னால தந்தைக்கு பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆ செய்யுது. அப்படிப்பட்ட ஒரு சாலிஹான பிள்ளையை உலகத்துல விட்டுட்டு போறாரு. கண்ணியமானவர்களே, இது 3 தான் இவருடைய கபருக்குள்ளால வரும் என்று சொன்னாங்க. உலகத்துல எதையோ பார்த்து ஏமாந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் வஃபாத்தாகக்கூடிய நேரத்துல அல்லாஹ் அந்த மனிதனுடைய வாய் மூலமாக அவன் ரூஹ் எடுப்பான். இப்ப அந்த மனிதனுடைய கண்கள் அந்த ரூஹை பார்க்கும். கண்ணியமானவர்களே, இப்ப மலக்குமார்கள் வருவாங்க. நல்ல மனிதராக இருந்தால் உலகத்திலே நன்மாராயம் சொல்லுவாங்க இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு. உலகத்திலே நன்மாராயம் சொல்லுவாங்க அமல் இபாதத்தோட இருந்தாரு, இஸ்திகாமத்தா இருந்தாரு. சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்க, அல்லா தகாஃபு, பயப்படாதீங்க, வலா தஹ்ஸனு, கவலைப்படாதீங்க, வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது, நீங்க எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. சொல்லுவாங்க, உங்களுக்கு உலகத்துடைய வாழ்க்கையிலே மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கைக்கு நாங்க உங்களுக்கு அவுலியாக்களாக வந்திருக்கிறோம், பாதுகாப்பாளர்களாக வந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று உலகத்திலிருந்து நன்மாராயம் சொல்லுவாங்க. இப்ப இந்த மனிதர் அப்படியே அந்த ரூஹை பார்ப்பார். வானத்துக்கு அந்த ரூஹ் போகும். கண்ணியமானவர்களே, வானத்துக்கு பேய்த்து அந்த ரூஹ் இல்லீன் என்ற ஒரு இடத்துக்கு போகும். வானத்துல பேய்த்து அந்த இல்லீன் என்ற இடத்தில் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, கல்லா இன்ன கிதாபல் அப்ராரி லஃபீ இல்லீன். இல்லீன் என்ற இடத்துக்கு அந்த கபர் போகும். அந்த கபர் அந்த ரூஹ் பேய்த்த உடனே கண்ணியமானவர்களே, அந்த ரூஹ் இல்லீன் என்ற இடத்துல பேய்த்து தேடும். தனக்கு முன்னால தன்னுடைய மனைவியை தேடும், தனக்கு முன்னால வஃபாத்தாகிய தன்னுடைய தந்தையை, தாயை, தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவர்களையும் அந்த இல்லீன் என்ற இடத்துல அந்த ரூஹ் தேடும். கண்ணியமானவர்களே, இல்லீன் என்ற இடத்துல இருக்கிறாங்களா இல்லையா? இல்லீன் என்ற இடத்துல இருந்தாங்க என்று சொன்னா இவங்க சுவர்க்கவாசிகள் இல்லையா? கண்ணியமானவர்களே, இவங்க நரகவாசிகள். அதற்கு பின்னால திரும்ப அந்த ரூஹ் குளிப்பாட்டக்கூடிய நேரத்துல வரும். வந்து குளிப்பாட்டுவதற்காக வேண்டி வந்த மனிதரை பார்த்து, ஐயோஹல் காசில், குளிப்பாட்டக்கூடியவரே, என்ன சாதாரணமான தண்ணீரை குளிப்பாட்டுங்க,
குளிரான தண்ணியில குளிப்பாட்டிடாதீங்க, அதே போல சூடான தண்ணியில குளிப்பாட்டிடாதீங்க, சாதாரணமான தண்ணீரை குளிப்பாட்டுங்க. கெஞ்சும் அவரை பார்த்து கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தருக்கும் இந்த மௌத்துடைய நிலைமை இருக்குது, இந்த சக்கராத்துடைய நிலைமை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல யார் புத்திசாலி? அல் கையசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். உலகத்துடைய வாழ்க்கையில உலகத்துல உள்ள ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி மௌத்துக்கு பின்னால எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, மௌத்துக்கு பின்னால நான் ஒரு மௌத்தை சந்திக்க இருக்கிறேன் என்று நினைச்சு வாழ்றவர் தான் புத்திசாலி. யார் மடையன்? கண்ணியமானவர்களை, நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம் புத்திசாலி என்று சொன்னா உலகத்துல சம்பாதிக்கிறவரு, நல்ல மாடா மாளிகைகள் கற்றவர், உலகத்துல கண்ணுக்கு முன்னால பார்வைக்கு நல்ல சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் புத்திசாலி. கண்ணியமானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் ஆஜிஸு மன் அத்பா நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ். மடையன் யாரு தெரியுமா? உலகத்துல மனசு செல்ற மாதிரி எல்லாம் வாழ்றாரு, உலகத்துல கண்ட மாதிரி வாழ்ந்துட்டு வ தமன்னா அலல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிப்பான், அல்லாஹ் என்ன மன்னிப்பான் என்று மேல என்ன வைக்கிறாரு. கண்ணியமானவர்களே, ஒரு கவிஞர் படிக்கிறாரு, இதா ஹமல்த இலல் குபூரி ஜனாஸத்தன் ஃபஅலம் பிஅன்னக பஅதஹா மஹ்மூல். ஒரு ஜனாஸாவை உங்களோட தோல்ல சுமந்து வாரீங்களா, நீங்க நினைச்சு கொள்ளுங்கள், இதே மாதிரி இதே இடத்திலேயோ இந்த இடத்திலேயோ நானும் சுமத்தாட்டப்படுவேன்ங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. கண்ணியமானவர்களே, வாழ்க்கை போய்கொண்டே இருக்குது, மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கைக்கு என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு மௌத்தும் எங்களுக்கு படிப்பினையாகத்தான் இருக்கிறது, ஒவ்வொரு மௌத்தும் எங்களுக்கு படிப்பினையை தான் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில கொஞ்ச கால வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கைக்கு தயார் செய்வதற்காக வேண்டிய அல்லாஹ் பெரிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எனவே ஒரு ஜனாசாவுக்கு ஒரு கண்ணியமான ஒரு மனிதர், சமூகத்துல கண்ணியமாக இருந்தவங்க, நல்ல தீனுடைய அமைப்புல வாழ்ந்தவங்க, நிறைய தீனுக்காக வேண்டி குடும்பங்களுக்கு தீண்ட விஷயங்களை தியாகம் செஞ்சவங்க. எனவே அதிகமாக தீண்ட விஷயங்களுக்காக துஆ செய்வோம். தனிய துஆக்களை சேர்த்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தனிய துஆ செய்வோம்.